ஹலோ வணக்கம். மூணாறு டூரில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே காந்தலூர் வந்திருக்கோம். காந்தலூர் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி கார்டன் உள்ளே போக போகிறோம். காந்தலூர் பெர்ரிஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருக்குது. இங்கே வந்து எப்படி அவங்க பயிர் வைக்கிறாங்க, இந்த ஸ்ட்ராபெரி வந்து எப்படி பயிர் வைக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க, நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்படி பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ராபெரி கார்டன் தான் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸ்ட்ராபெரி எப்படி பயிரிடுறாங்க, எப்படி பிளான்டேஷன்லாம் எப்படி உருவாக்கி எப்படி பாதுகாப்போட பயிர் விற்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மெத்தடில் பயிரிட்டால் தான் ஸ்ட்ராபெரி நல்லா விளையும். ஸ்ட்ராபெரிலாம் பணப்பயிருங்க, நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு இன்றைக்கி. இந்த வளர்க்குறோம்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பயிரிடுறாங்க பாருங்கள். மேலே நெட்டெல்லாம் கட்டி கீழே மண் மேலே வந்து அதுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணி இப்படி இந்த மாதிரி பயிரிட்டால் தான் நல்லா வளரும் போல் இல்லை. இங்கே இருக்க கிளைமேட்டு தான் ஸ்ட்ராபெரிலாம் வளரும். நம்ம ஊரில் நிச்சயம் வளர சான்ஸ் இல்லை. இதுபோல் வெஸ்டர்ன் காட் செக்ஷன் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெஸ்டர்ன் காட் செக்ஷன் ஏரியாஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கேரளாவின் காஷ்மீர் அப்படி சொல்கிறாங்க. மூணாறு காந்தலூர் ஏரியாவெல்லாம் வந்து அவசியம் வந்து பார்க்கணுங்க. ஓகே, இப்போ பண்ணி பார்க்குறப்ப தான் அவங்க என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சரில் வந்து என்னென்ன புதுமையெல்லாம் செய்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான் வந்திருக்கோம் நம்ம. இப்போ ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்க போகிறோம். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பாருங்கள் ஸ்ட்ராபெரி கார்டன் இப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ராபெரி கார்டன்ஸ் இங்கே வந்து ஜூஸ் விற்கிறாங்க. ஸ்ட்ராபெரி ஒரிஜினல் ஜூஸு 100 ரூபா. அப்புறம் ஸ்ட்ராபெரி ஒயின் விற்கிறாங்க, ஒரு பாட்டில் 800 ரூபா. ஸ்ட்ராபெரி அல்வா வந்து 250 ருபீஸ். ஆமாம், 1/4 கிலோ வாங்கிக்கலாம். இங்கே வந்து இது உங்கள் ஆஃபீஸு. ஓகே, இந்த மாதிரி மலை சரிவுகளில் தான் வந்து ஸ்ட்ராபெரி வளரும்னு நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் நம்ம ஊர்லாம் அதெல்லாம் விளைய சான்ஸே கிடையாது. இதெல்லாம் அவசியம் பார்க்கணும். வெஸ்டர்ன் காட் செக்ஷன் ஏரியாவில் தான் பார்க்க முடியும். ஆமாம், ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, ஆப்பிள், குவாவா எல்லாமே பார்க்குறோம். எவ்வளோ எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக அக்ரிகல்ச்சரில் டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே, இது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி அமைஞ்சிருக்கு இந்த காந்தலூர் ஏரியா. மூணாறு காந்தலூர்லாம் இந்த பிளான்டேஷன்ஸ்லாம் பார்க்கலாம் நம்ம வந்து. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்க்கணும். காந்தலூர் பெர்ரிஸ் அப்படி ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஒரு சின்ன முகோடு உச்சியில் இதில் தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ஓகே, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்வோம். நீங்களும் காந்தலூர் மூணார் வந்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கார்டனுக்கு விசிட் பண்ணுங்கள். நன்றி.